ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவை மையம் மூலமாக அன்மேரிட் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இசேவை ஐடி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை எக்கச்சக்கமான சர்வீசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது அன்மேரிட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இப்போதைக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் எதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர் சர்டிஃபிகேட் தான் அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ ஒருத்தர் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் திருமண சான்று மேனுவலாக விஓ வந்து பார்த்தா கொடுத்துருந்தாரு. பட் ரீசெண்டாக தமிழக அரசு இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக நீங்கள் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு கொடுத்துறாங்க. அதிலிருந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அன்மேரிட் சர்டிஃபிகேட் தான் பயன்படுத்திட்டு வராங்க. அன்மேரிட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக பயன்படுத்தலாம், ஒரு வேலைக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய இதுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் போயிட்டு ரெவென்யூ 120 அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டேரெக்டாக உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இசேவை மையத்தில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்ககிட்ட கேன் நம்பர் இருந்திருக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த பேஜில் போயிட்டு ஆதார் நம்பரை மட்டும் வந்து என்ட்ரு பண்ணுங்க. உங்கள் அப்ளிகேண்ட் நேமோ ஃபாதர் நேமோ மெயிலடி எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான கேன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா வியூ ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி எந்த டீட்டெயில்ஸுமே காமிக்கல அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் இன்னும் பதிவாகலன்னு அர்த்தம், நீங்கள் பதிவு பண்ணலன்னு அர்த்தம். ஸோ பதிவாகாதவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 133 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஒரு நம்பர், அதுதான் உங்களுக்கான கேன் நம்பர். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கேன் நம்பர் வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்க பாருங்கள், அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் அதேமாரி வந்து பார்த்தா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் டிஎன்இஜேக்கு மெயில் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் ஃபில் பண்ண போகிறது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. அன்மேரிட் சர்டிஃபிகேட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. யாருக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 123 என்ட்ரு பண்ணலாம், அல்லது ஃபோட்டோனா ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் 250x250 பிக்சல் 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் அப்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ரெண்டாவது எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதேமாரி ரேஷன் கார்டு, 2 டாக்குமெண்ட்ஸும் எல்லாத்துக்குமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனி அட்ரஸ் ப்ரூஃபில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டு இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் கார்டு, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 123 என்ட்ரு பண்ணலாம், அல்லது என்ன என்ட்ரு பண்ண ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டுன்னு கொடுத்து ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை தவிர இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, மூணாவதாக ஏஜ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணுங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஆதார் கார்டோ கூட நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஏஜ் ப்ரூஃப் 10th மார்க் ஷீட் அல்லது டிசி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஏஜ் ப்ரூஃப் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும்.
இதை தவிர்த்து அதர் டாக்குமெண்ட் என்ன பண்ணால் முதல்ல வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் எந்த பர்பஸ்க்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் அதிகபட்சமாக இப்போ நம்ம தமிழகத்தில் திருமணத்துக்காக தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அவங்க திருமணத்துக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுடைய இன்விடேஷன் நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போலாம் தமிழகம் முழுவதும் நீங்கள் அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கனாவே கண்டிப்பாக இன்விடேஷன் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அட்டாச் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஒருவேளை நீங்கள் திருமணத்தை தவிர்த்து மீதி பர்பஸுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி வேலைக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதிகபட்சமாக நீங்கள் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டை வந்து இன்விடேஷன் கம்பல்சரி வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி திருமணத்தை தவிர்த்து நீங்கள் வேறு பர்பஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட நபரை வந்து விஓ கிட்ட பார்த்து இந்த மாதிரி இதுக்கு தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இன்விடேஷன் கேட்குறாங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் திருமணத்துக்கான அந்த பர்பஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இன்விடேஷனை அதர் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இன்விடேஷன் டாக்குமெண்ட் நம்ம இன்விடேஷன் கொடுத்து உங்கள் இன்விடேஷனை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ திருமணத்துக்கும் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்விடேஷன் கம்பல்சரி வைக்கிற மாதிரி இருக்கும். வேறு பர்பஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா விஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேன்னு கேட்டிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஸோ தெளிவாக படித்து பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே போயிட்டு இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் காலமில் கொடுத்துட்டு ஆடை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தமாக ஒரு 5 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், செல்ஃப் டிக்ளரேஷன், மேரேஜ் இன்விடேஷன் இது 6மே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக் பேமெண்ட் காமிக்கும். ஸோ மேக் பேமெண்ட்டை கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒப்புகை சீட்டு வரும். அந்த ஒப்புகை சீட்டில் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஓ கிட்ட போகும், அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகும், அதுக்கப்புறம் டிடி, அதுக்கப்புறம் தாசில்தார் இவங்ககிட்டலாம் போயிட்டு ஃபைனலாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ திருமணம் ஆகவில்லை, இந்த தேதி வரைக்கும் இவர் திருமணம் ஆகலை அப்படின்ற மாதிரி சான்றளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. பேசிக்காக இதாங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ முடியாதவங்க நீங்களே அப்ளை பண்ணலாம், முடியாதவங்க இசேவை மையத்தில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். பேசிக்காக ஒரு சர்டிஃபிகேட் வர 1 வீக் ஆகுது. மினிமம் ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக வேணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.